ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆகி அந்த காக்ரோச்சஸோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தான். நம்ம சேனலோட இயர்லி ஸ்டேஜில் பண்ணது இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வீடியோலாம் 2018, 19, 20 அந்த டைமில் பண்ணது. பல வருஷங்கள் கழிச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வீடியோ. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஆகி அந்த காக்ரோச்சஸ் அப்படின்றது ஃப்ரெஞ்ச் அனிமேட்டட் சீரீஸான ஒரு சைலண்ட் சிட்காம் சீரீஸ் நம்பர் 1. இந்த சீரீஸில் வர ஆகின்ற அந்த மெயின் கேரக்டரான பூனைக்கு 5 வகையான ஃபோபியாஸ் இருக்குது. அது என்னென்னா தண்ணி, எலி, ஊசி, பறக்கிறது, அப்புறம் உயரம். இதெல்லாம் பார்த்தா ஆகிக்கு ரொம்ப பயம். ஆகி வந்து ஒரு ஸ்கேரடி கேட். 2வது சுவாரஸ்ய தகவல் என்னென்னா, பங்க் மியூசிக் கேட்குறவங்களாம் யாராவது இருக்கீங்களா? ஆமாங்க, ஐகி பாப்புன்ற ஒரு பங்க் மியூசிஷியன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் த காட் ஃபாதர் ஆஃப் பங்க்னு சொல்லக்கூடியவர். அவரோட பேரை வச்சு தான் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ட்டூன் சீரீஸில் வர பூனைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரியேட்டர்ஸ் பேர் வச்சுருந்துருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 3. ஆகி அந்த காக்ரோச்சஸோட கிரியேட்டர்ஸ் டாம் அண்ட் ஜெரியை இன்ஸ்பயர் பண்ணதா நேரடியாகவே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு ஆர்டிக்கலில் அனிமேஷன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோட ஆர்டிக்கலில் அந்த கிரியேட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த கேரக்டர் அவங்க டிசைன் பண்ணும்போதே அவங்களுக்குள்ள நிறைய பேசிக்கிட்டாங்களாம். என்ன அப்படின்னா, நம்ம மறுபடியும் அந்த ஓல்டு ஃபேஷனடான ஒரு ஸ்டைலை கொண்டு வரணும். அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்ஸ்லாம் நான் வெர்பலாக இருக்கும், பேசாதுங்க. அந்த மாதிரி ஒரு கார்ட்டூனாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் டாம் அண்ட் ஜெரி 2000s கிரியேட் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டாமுக்கு வந்து பூனை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிக்கு பதிலாக அவங்க வந்து காக்ரோச் அப்படின்றத வந்து அந்த மாடர்ன் டேக்கு வந்து வச்சுருக்காங்க. 4வது சுவாரஸ்ய தகவல் என்ன அப்படின்னா, ஜாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷங்களில் ஒரு மாதிரியான ஒரு ஆளாக வந்து காட்டியிருப்பாங்க. அதான் பார்த்திங்கன்னா ஒரு பீரியடில் ஆகியோட நெய்பர் தான் வந்து ஜேக் அப்படின்னு காட்டுவாங்க. ஒரு பீரியடில் வந்து ஆகியோட கசின் தான் வந்து ஜேக் அப்படிம்பாங்க. ஒரு கண்ட்ரியில் ஒரு மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி டப் வெர்ஷனில் வந்து ஆகியோட பிக்கர் பிரதர் தான் வந்து ஜேக் அப்படின்னு வந்து காட்டுவாங்க. ஃபேக்ட் நம்பர் 5. ஆகியோட தடை செய்யப்பட்ட பேன் செய்யப்பட்ட ஒரு எபிசோடு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, கோஸ்ட் ஹண்டர் அப்படின்ற ஒரு எபிசோடு. இந்த எபிசோடில் ஆகி வந்து 40s வந்த பேய் படங்கள்லாம் டிவியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், மான்ஸ்டர் படங்கள்லாம். அதை பார்த்துட்டு வந்து பயந்துகிட்டு இருக்கோம். இந்த காக்ரோச்சஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம்னா, அது இன்னும் பயமுறுத்துற மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா பிளான் போட்டு இன்னும் பயமுறுத்தி பயங்கரமாக வந்து பண்ணிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா முஸ்லீம் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 6. என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரி வெர்ஷன்லையுமே ஆகி அந்த காக்ரோச்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேசாத சைலண்ட்டான நான் வெர்பலான ஒரு கார்ட்டூனாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்காக தான் அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்களே, அது ஒரு நான் வெர்பல் கார்ட்டூன். பட் இந்தியாவில் இருக்க ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை வந்து ஹிந்தியில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஹிந்தியில் வந்து டயலாக் பேசுகிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சக்ஸஸ் ஆக இப்போ தெலுங்கு, தமிழ் எல்லாத்துக்கும் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு லிட்டில் பிட் ஒரு வியர்டாகவும் டிஃப்ரெண்ட்டாக, அதேப்பா அது ஒரு நான் வெர்பல் கேரக்டர் தானடா, அதை பேச வச்சுன்னா அதோட பாயிண்டே போயிருமே அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க மற்ற கண்ட்ரியில் இருக்கவங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகி அந்த காக்ரோச்சஸ் வந்து பேசுவாங்க. அவன் தெரியும் பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க, கொடுமை. 7வது சுவாரஸ்ய தகவல் என்ன அப்படின்னா, வேர்ல்டில் நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா மியூசியம் இருக்குது, நிறைய கார்ட்டூன் சீரீஸ்க்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா போக்கிமானுக்கு அண்ட் நிறைய அனிமே சீரீஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் கிரெவின் மியூசியம் அப்படின்ற ஒரு இடத்துல ஆகி அந்த காக்ரோச்சஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம் இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஃப்ரான்ஸ் போனீங்கன்னா அங்கே போய் பார்த்துட்டு வாங்க இந்த மியூசியமை. ஃபேக்ட் நம்பர் 8. இந்த தகவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் மொத்தம் 195 கண்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா இருக்குது அஃபிஷியலாக. இந்த 195 கண்ட்ரீஸில் 190 கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்த ஆகி அந்த காக்ரோச்சஸ் அப்படின்ற அனிமேட்டட் சீரிஸ் பார்த்திங்கன்னா ஏர் ஆகிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் 5 கண்ட்ரியில் மட்டும்தான் ஆகி அந்த காக்ரோச்சஸ் பார்த்திங்கன்னா ஓடினது கிடையாது. மற்றபடி இந்த ஊரில் இந்த உலகத்தில் இருக்க 190 கண்ட்ரீஸ்லையுமே இந்த ஆகி அந்த காக்ரோச்சஸ் ஏர் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான ஒரு சீரிஸாக இது இப்போ வேர்ல்டு லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலியமாகவே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. 9வது சுவாரஸ்ய தகவல் என்ன அப்படின்னா, ஆகி அந்த காக்ரோச்சஸ் வந்து ரீபூட் பண்ணிலாம் வர வச்சுருக்காங்க. இது ரீபூட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆகி அந்த காக்ரோச்சஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சீரிஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஆகி அந்த காக்ரோச்சஸோட வந்து ஒரு ரீபூட் சீரிஸாக வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. 10வது கடைசி ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ரெஞ்ச் கார்ட்டூன் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா டால்டன்ஸ்ன்னு சொல்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் கார்ட்டூன். அந்த அனிமேட்டட் சீரிஸில் பார்த்திங்கன்னா ஆகி அந்த காக்ரோச்சஸோட ரெஃபரன்ஸும் பார்த்திங்கன்னா வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ இது ஏன்னா அவங்க ஊர்லேருந்து வேர்ல்டு லெவலில் பாப்புலரான ஒரு 2 சீரிஸ்க்குள்ள உள்ள ரெஃபரன்ஸ் வச்ச மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எபிசோடு பார்த்திங்கன்னா இருக்குது.
ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ முடிஞ்சு கைஸ். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படியே இது பார்த்திங்கன்னா வீடியோவே பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு ஸ்கூல் வைப்பில் பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்னன்னு கேளுங்க. நானும் ஒரு 6 வருஷமாக சேனல் அப்கிரேட் வருது மாறப்போகுது ஆகும்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். நடக்கிற மாதிரி தெரில. பட் ஆனால் நீங்கள் நம்ம சேனலில் ஸ்டிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த சேஞ்சை வந்து உங்களால் பார்க்க முடியும். எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான வீடியோக்களோ நான் எதிர்பார்க்குற மாதிரியான வீடியோக்களோ இந்த சேனலில் வரும். தேங்க்யூ கைஸ், பாய்.